ஷாம், இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோட இணைப்பில் இருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம். ஆளுநர் மாளிகையிலிருந்து தற்போது முழுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் 13 காரணங்கள் இருந்ததன் காரணமாகத்தான் அந்த உரையை ஆளுநர் தவிர்த்தார் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு பாயிண்டாக குறிப்பிட்டு அவர்கள் வேறு ஒரு சில தரவுகளை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் இப்படியான தரவுகளை குறிப்பிட்டு அரசு கொடுத்த தரவுகளுக்கு மாற்றாக ஒரு அறிக்கையை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? ஆளுநர் மாளிகைக்கு திரும்பி செல்வதற்குள்ளேயே அறிக்கை வந்து விட்டது. மிகப்பெரிய நீண்ட அறிக்கையாக தெரிகிறது. ஆளுநரின் மைக் பலமுறை அணைக்கப்பட்டு அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை என்பது பிரதான குற்றச்சாட்டாக நான் பார்க்கிறேன். ஆனால் உண்மையில் நடந்தது அவர் 9:30 மணிக்கு வந்திருக்கிறார். எல்லாரையும் பார்த்து வணங்கிவிட்டு அவர் இருக்கைக்கு சென்றிருக்கிறார். பொங்கல் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வெளிநடப்பு செய்து விட்டார். எதிர்கட்சிகள் தான் வெளிநடப்பு செய்யும். ஆனால் ஆளுநரே வெளிநடப்பு செய்து விட்டார். உரையில் ஏராளமான ஆதாரமற்ற கூற்றுகள் மற்றும் தவறான அறிக்கைகள் என்று சொல்லியிருக்கிறார். உரை என்பது அரசின் உரைதான். ஆளுநர் வாசிக்கிறார். நமது அரசியல் சாசனத்தின்படி ஆளுநர் வாசிக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் அரசு தயாரித்த உரையை அவர் அப்படியே வாசிக்க வேண்டும். சில நேரங்களில் சில ஆளுநர்கள் சில பகுதிகளை விடுத்து படித்திருக்கிறார்கள். ஆனாலும் அவர் அது படித்ததாகத்தான் பொருள் கொள்ளப்படும். காரணம், உரையை நாம் முழுமையாக தயார் செய்து அதை அச்சுக்கு அனுப்பி எல்லா உறுப்பினர்களுக்கும் அதை கொடுத்திருப்பார்கள். இதற்கு பிறகு நீங்கள் அதில் மாற்றம் செய்தீர்கள் என்றாலே ஆளுநர் உரை மீதான அந்த தீர்மானம் நாம் நிறைவேற்ற முடியாது. நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நிறைவேற்ற முடியாது. அது சம்பிரதாயம் மட்டுமல்ல, சட்ட கட்டாயமும் கூட. அப்படி இருக்கும்போது உரையிலே ஏராளமான தகவல்கள் தவறாக இருக்கின்றன, நான் திருத்தித்தான் படிப்பேன் என்று ஆளுநர் கூறுவது மிகப்பெரிய தவறு. காரணம், அரசு உரை அனுப்பும் போதே ஆளுநர் தனது ஆட்சேபனைகள் இருந்தால் தெரிவித்து பல முறை அரசுக்கும் ஆளுநருக்கு இடையே கடித போக்குவரத்து நடந்து அதற்கு பிறகு இறுதி வடிவம் பெற்று அச்சுக்கு அனுப்பப்படும். இதுதான் மரபு. மரபு மட்டுமல்ல, இது தமிழ்நாடு அசம்பிளி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். தமிழ்நாடு அசம்பிளி என்று இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில சட்டமன்றங்களிலே எல்லா மாநில சட்டமன்றங்களும் அந்தந்த மாநில சட்டமன்றங்களின் விதிகள் மற்றும் ஒழுங்குமுறைகளுக்கு ஏற்பதான் நடக்கின்றன. அதற்கு மாறாக நடத்த முடியாது. தமிழ்நாடு சட்டமன்றத்திலே முதலிலே ஆளுநர் உரைக்கு முன்னால் எது இசைக்கப்பட வேண்டும், நிறைவாக எது இசைக்கப்பட வேண்டும் என்பதற்கெல்லாம் தெளிவான விதிகள் இருக்கின்றன, மரபுகளும் இருக்கின்றன. ஆனால் மாநிலம் 12 லட்சம் கோடிக்கு மேல் பெரிய முதலீடுகளை ஈர்த்ததாக கூறுவது உண்மையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது. இதெல்லாம் ஆளுநருக்கு எப்படி தெரியும்? அவர் நிர்வாக தலைவர் கிடையாது, அலங்கார தலைவர் மட்டும்தான். மாநிலத்துக்கு எவ்வளவு முதலீடு வந்தது, இது எல்லாமே மாநிலத்தின் அந்தந்த துறைகள் சொல்ல வேண்டிய பணிகள் தான். அது அவர்களுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே. அப்படி இருக்கும்போது முதலீட்டு தரவுகள் தமிழ்நாடு முதலீட்டாளர்களுக்கு குறைந்த ஈர்ப்பாக மாறி வருவதை காட்டுகிறது. இவ்வாறெல்லாம் சொல்வது உண்மையிலேயே அவருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிக்கு எதிராக பேசுவதற்கு சமம். ஆளுநருக்கு சம்பளம் கொடுப்பது நாம் தான். ஆளுநர் மாளிகையின் செலவுகளை பார்த்துக் கொள்வது நாம் தான். நமது நலன்களைத்தான் இந்த ஆளுநர் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும். ஆளுநரின் கடமை அதுதான். எந்த மாநிலத்துக்கு ஆளுநராக இருக்கிறாரோ அந்த மாநிலத்தின் நலன்களுக்கு ஏற்பதான் அவர் செயல்பட வேண்டும். அதற்கு முரணாக செயல்படக்கூடாது, அரசியல் நோக்கத்தோடு செயல்படக்கூடாது. ஆளுநர் ஆள வந்தாராக மாறக்கூடாது. ஆனால் தொடர்ந்து இந்த ஆளுநர் அப்படித்தான் இருக்கிறார். இன்னும் சொல்லப்படால் இந்த ஆளுநருக்கு பதவி காலம் முடிந்து எவ்வளவோ காலம் ஆகிவிட்டது. இன்றைய தேதி வரைக்கும் அந்த பதவி நீட்டிப்புக்கான அனுமதி ஜனாதிபதி கொடுக்கவே இல்லை. அதாவது அனுமதி கடிதம் இல்லாமல், எந்த பதவி நீடிப்பு உத்தரவும் இல்லாமல் ஒரு பதவியில நீடிக்கிறார். பல லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் நமக்கு அவருக்கு தருகிறோம். இது உலகத்திலேயே எங்குமே நடக்காத ஒரு விஷயம். உண்மையிலேயே இதை கண்டித்து சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். திரு தராசு ஷாம், இதுல முக்கியமாக ஆளுநருடைய உரையோடு அந்த ஆண்டனுடைய சட்டப்பேரவை கூட வேண்டும் என்ற அந்த கூற்றை மாற்ற வேண்டும். அரசியலமைப்பில் அந்த திருத்தத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கலாம்? இது ஒரு தேசிய அளவிலான முக்கியத்துவம் வாய்ந்த தேவையான ஒன்று அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு அரசியல் நகர்வாகத்தான் பார்க்கணுமா? அரசியல் நகர்வாகத்தான் பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால், ஆளுநர்களின் இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்தியாவிலே பலமுறை பல மாநிலங்கள் குரல் எழுப்பி இருக்கின்றன. அகில இந்திய அளவிலே விவாதங்கள் நடந்திருக்கின்றன. பல கமிஷன்கள் மத்திய அரசாலும் போடப்பட்டிருக்கின்றன. இன்று வரைக்கும் அது எந்த விதமான இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. உண்மையிலே எந்த நடவடிக்கையும் கிடையாது. எல்லா மத்திய அரசுகளும், அது எந்த கட்சி ஆண்டாலும், ஆளுநர் பதவி வைத்திருப்பதை அவர்கள் விரும்புகிறார்கள். காரணம், அவர்களுக்கு அது பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸ். ஆளுநர்கள் எப்போதுமே அவர் பதவிக்கு வந்த பிறகு அவர் மரபு அறிந்து அவரது கடமை அறிந்து செயல்பட வேண்டும். ஒரு வழக்கறிஞர், அவர் நீதிபதி ஆகிறார். நீதிபதி நாற்காலியிலே அவர் அமர்ந்த உடனேயே அவர் நீதிபதிக்கு உண்டான மரபு என்னவோ, கண்ணியம் என்னவோ, கட்டுப்பாடு என்னவோ அதைத்தான் கடைபிடிக்கிறார். அப்படி இருக்கும்போது ஆளுநர் அப்படித்தானே கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கு உண்மையிலேயே நாம் தான் உணவளிக்கிறோம். நாம் தான் அவரை ஆளுநராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்.
அப்படி இருக்கும்போது நமது நலன்களை தானே அவர் வந்து பிரதிபலிக்க வேண்டும். அரசுக்கும் அவருக்கும் இடையே வந்து முரண்கள் இருந்தாலும் கூட அவர் பொது வெளியில் பேசக்கூடாது. ஆனால் இந்த ஆளுநர் தொடர்ந்து அவ்வாறு தானே பேசுகிறார். அரசு மீது குறை சொல்கிறார், அரசுக்கு எதிராக பேசுகிறார். அவர் அரசுக்கு எதிராக பேசுவது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக பேசுவதற்கு சமம். காரணம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, பிரதிநிதித்துவ ஜனநாயக முறை, நமது மக்கள் பிரதிநிதிகள் சட்டமன்றத்தில் அமர்ந்து விவாதம் செய்கிறார்கள், தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள். உச்சநீதிமன்றமே இதை எத்தனை முறை சொல்லி இருக்கிறது. ஆனாலும் ஆளுநர் ரவி, இவரை பொறுத்தவரையில் இவர் இப்படித்தான் நடந்து கொள்வார். இவரிடம் வந்து வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது. இவர் பதவிக்குரிய கண்ணியத்தையும் மாண்பையும் என்றைக்குமே கடைபிடித்ததும் கிடையாது. நன்றி திரு தராசுஷாம், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. சட்டப்பேரவையில் இன்று ஆண்டினுடைய முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக ஆளுநர் உரை இடம்பெறுவது வழக்கம். கடந்த 3 ஆண்டுகளாக உரையை பாதியில் நிறுத்தியும் சில வார்த்தைகளை தவிர்த்தும், ஒரு ஆண்டில் முழுமையாக உரையை தவிர்த்தும் வந்த ஆளுநர் இந்த ஆண்டும் முழுமையாக ஆளுநர் உரையை தவிர்த்திருக்கிறார். இது அரசியலமைப்பு மரபை மீறக்கூடிய செயல் என்று முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநர் மாளிகை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கருத்தை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு டி ராமகிருஷ்ணன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் தரப்பில் ஆளுநர் அரசியலமைப்பு அரசியலமைப்பு மரபை மீறி செயல்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். ஆளுநர் மாளிகை தரப்பில் அவர்கள் தேசிய கீதத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் என்ற வகையில் ஆளுநர் மாளிகை தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இப்போ இந்த சட்டமன்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரையில் பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு இது இருக்கு, விதிகள் இருக்கின்றன, அது ஒரு மரபுகள் அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால இப்ப வந்து முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடித்தான் 1991 செய்யறாங்க, ஜூலை அப்போல இருந்து. அதனால நீங்க வந்து புதிய மரபு கொண்டு வரணும்னா அது கொண்டு வரணும்னு கூட அவர் அவங்களுக்கு எழுதி இது செய்யலாம். அதாவது அவர் ஏன்னா சட்டமன்றத்தினுடைய ஒரு அங்கம் தான் வந்து ஆளுநர். அதனால அதுல ஒன்றும் தவறல்ல, அவர் ஆலோசனை சொல்வதிலையோ அது திருத்தணும். ஆனா அது வந்து சட்டமன்றம் இவங்க மற்றவங்க ஒத்துக்கணும். இப்போ ஒத்துக்கலன்னா நீங்க அவங்க என்ன இப்ப விதிமுறை இருக்கோ அதுபடிதான் நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இது ஒன்று. இரண்டாவது, இப்போ இது வந்து நீங்க ஒரு இஷ்யூ பண்ணணுன்றதுக்காக ஒரு சர்ச்சை உருவாக்க வேண்டும் அப்படின்றது அவருடைய நோக்கமாக இருக்குமே. ஆனால் அவர் வந்து சட்டமன்றத்துக்கே வரணும்னு அவசியம் இல்லை. ஓகே, சட்டமன்றத்துக்கு வராமலே எனக்கு இந்த சில தகவல்கள்லாம் சரியாக இல்லை அப்படின்லாம் சொல்லிக்க நினைக்கிறேன். ஓகே, அதெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் சொல்லியே கூட நான் வர இது பண்ண முடியாது, இந்த உரை ஆற்ற முடியாது அப்படின்னு கூட அவர் தன்னுடைய இயலாமையை சொல்லலாம். மூன்றாவது நான் நினைக்கிறேன், இந்த ஆளுநர் உரை, குடியரசுத் தலைவர் உரை, இது வந்து ஆர் வெங்கட்ராமனே